நாம் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எக்ஸசைஸ் 7.4ல் 4th சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். f of x ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x + 2 என்ற பல்லுறுப்புக்கோவையின் வரிசை x - 1 அடுக்குகளை காண்க. நமக்கு f of x அவங்களே கொடுத்துட்டாங்க, பல்லுறுப்புக்கோவைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, x - 1 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போது இது நமக்கு டெய்லரின் தோற்றம். சரிங்களா. அப்போது டெய்லரின் தேற்றம் படி இதுக்கான ஃபார்முலா f of x ஈக்குவல் f of a ப்ளஸ் f dash of a டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு x மைனஸ் a ப்ளஸ் f டபுள் டேஷ் ஆஃப் a டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு x மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா. சரிங்களா. அப்ளை பண்ணலாமா. இந்த இடத்துல நமக்கு ஏவுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு -1 கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1. இப்போ என்ன பண்ணுவது, x - 1 = 0. இப்போ x ஈக்குவல் என்ன, 1. சேம் 3 சமக்கு நமக்கு பாருங்கள் -π/2 கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பக்கம் வரும்போது +π/2. சரிங்களா. எக்ஸுக்கு பதில் ஏன் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏவுக்கு பதில் 1 கொடுக்க போகிறோம். சரிங்களா. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு கொடுத்துருக்கு f of x நம்ம எடுத்து எழுதிக்கலாம். f of x ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x + 2. இப்போ இது வந்து வகையீடு செய்யலாமா ஒரு தடவை எக்ஸை பொறுத்து. இப்போ f dash of x ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ அடுக்க பொறுத்து வகையீடு செய்யலாம். ஃபஸ்ட்டு இப்போ 2 முன்னாடி வந்துடுமா எக்ஸு, அடுத்து என்ன 2 -1 லெஸ் பண்ணுவோமா. இப்போ அடுக்க பொறுத்து வகையீடு செஞ்சாச்சு. அடுத்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்வோமா. எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சால் நமக்கு 1 -3 அப்படியே வந்துடும். எக்ஸை கொண்டு வகையீடு செய்யும் போது 1 மாறிலி உறுப்பு மட்டும் தனியாக இருக்குது. அப்போ என்ன நமக்கு வகையீடு செஞ்சால் 0 ஈக்குவல் இப்போ 2x 2 - 1 1 1 பெருக்கும் போது அதே நம்பர் தான் கிடைக்கும். அடுத்து -3 × 1 3. சரிங்களா. இது f dash ஆஃப் எக்ஸோட மதிப்பு. அடுத்து பாருங்கள் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்போ 2x 2xை பொறுத்து வகையீடு செய்யும் போது இப்போ 2 எக்ஸை கொண்டு வகையீடு செஞ்சோம்னா நமக்கு 1 மைனஸ் இங்கே மாறிலி உறுப்பு மட்டும் இருக்கா, அப்போ 0 ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும், f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 2. சரிங்களா. இப்போ அடுத்து f ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்போ நமக்கு 2 மட்டும்தாங்க. இது மாறிலி உறுப்பு மட்டும் தனியாக வந்துச்சுன்னா வகையீடு செய்யும் போது மதிப்பு இங்கே நமக்கு 0 ஆகிடும். இது அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாமா. செக் பண்ணாமல் பாருங்கள் f of x எக்ஸுக்கு போய் என்ன ஏ கொடுத்துருக்காங்க, ஏ வந்து நமக்கு 1. இப்போ எக்ஸோட மதிப்பு இங்கே அப்ளை பண்ணும்போது 1 ஈக்குவல் என்ன வரும், எக்ஸுக்கு போய் 1 கொடுப்போமா, 1 ஸ்கொயர் -3 × 1 + 2. 1 வந்து ரெண்டுலேயும் பெருக்கும்போது அதே 1 தான் கிடைக்கும். -3 × 1 -3 + 2 +1 +2 கூட்டினா 3 -3 +3 -3 என்ன நமக்கு 0 ஆயிடும். அப்போ மதிப்பு f 1ஓட மதிப்பு என்ன 0. அடுத்து f dash ஆஃப் 1 கொடுக்கும்போது f dash ஆஃப் மதிப்பு என்ன 2x. அப்போ 2 1 வருமா, எக்ஸுக்கு பதில் -3 2 × 1 2 -3. இப்போ லெஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், -1. இது f dash ஆஃப் 1ஓட மதிப்பு. அடுத்து பாருங்கள் f டபுள் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் என்ன இருக்குது 2. இங்கே நமக்கு எக்ஸ் எதுவும் கிடையாது, அப்போ அந்த 2 அப்படியே வந்துடும். அடுத்து f ட்ரிபிள் டேஷ் ஆஃப் என்ன 1 கொடுக்கும்போது இங்கே நமக்கு எந்த நம்பரும் கிடையாது, 0 மட்டும் தான் இருக்குது. அப்போ 0 அப்படியே வந்துடும். சரிங்களா. இப்போ நம்ம இது தேற்றத்தில் அப்ளை பண்ணலாமா. இப்போ என்ன ஆகும், f of x என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, f of xக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் -3x + 2 கொடுத்துருக்காங்களா ஈக்குவல் இப்போ f of a. இப்போ f of a நமக்கு வந்து 1 அப்ளை பண்ணுவோமா. இப்போ f of 1 + f dash ஆஃப் 1 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு x - 1 ஏவுக்கு பதில் 1 f டபுள் டேஷ் ஆஃப் 1 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு x - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா. சரிங்களா. இது எக்ஸ் ஸ்கொயர் -3x + 2 அப்படியே வந்துடும் ஈக்குவல் இப்போ f ஆஃப் 1ஓட மதிப்பு என்ன 0 ப்ளஸ் f dash ஆஃப் 1ஓட மதிப்பு என்ன -1 டிவைட் பை இப்போ 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல்னால் பெருக்கும் என்ன ஆகும், நமக்கு 1 தான் கிடைக்கும் இன்ட்டு x - 1 ப்ளஸ் இப்போ f டபுள் டேஷ் ஆஃப் 1 மதிப்பு என்ன 2 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் 1 × 2 ஏன்னா 2 இன்ட்டு x - 1 ஹோல் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள் நமக்கு இங்கே நீங்கள் எழுதுனா இப்போ f
இப்போது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 1 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் ப்ளஸ் இங்கே பாருங்க ப்ளஸ் எக்ஸட்ரா போட்டுக்கோங்க. இப்போ இந்த டேர்முக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1 தான் கிடச்சி, அது 0 கிடச்சிருக்கு. அப்போ என்ன ஆகும்? இந்த டேர்ம் நமக்கு ஃபுல்லாக 0 ஆயிரும். ஏன்னா இப்போ 0 டிவைட் பை 3 ஃபேக்டோரியலில் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 1 இன்ட்டு 2 2 2 இன்ட்டு 3 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா. சரிங்களா? இப்படி வருமா? அப்போ என்ன ஆகும்? இங்கே 0 தான் இருக்குது. இப்போ 0 நமக்கு தேவை கிடையாது. அடுத்து இப்போ -1 டிவைட் பை 1 அப்போ என்ன ஆகும்? -1 இங்கே +1 கீழே போடலாம் 1 தான், போடலாம்னு 1 தான். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 கூட இது எக்ஸ் மைனஸ் 1 பெருக்கும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? சேம் அதே எக்ஸ் மைனஸ் 1 தான் கிடைக்கும். அடுத்து 1 2 1 2 கேன்சல் ஆயிருமா? இப்போ 1 கூட பெருக்கும்போது அதே நமக்கு சேம் என்னாகும்? ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் தான் கிடைக்கும். அடுத்து இங்கே நமக்கு என்ன ஆகும்? இந்த 0 பெருக்கில் இருந்து வகத்தில் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன? மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? உங்களுக்கு சைடில் தெரியலனா இங்கே எடுத்து எழுதுற வேணால் பாருங்கள். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா?